இந்த இதயம் பேக் போனுக்கு யார் அதிபதி? நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பவழம் வந்துட்டு வெறும் இதுக்கு தான், எது வாங்கறதுக்கு வந்துட்டு, வீடு வாங்கறதுக்கு, நிலம் வாங்கறதுக்கு, மனம் வாங்க கிடையாது. மனிதனோட பேக் போன் எது? பிளட் ஆக்டிவா இருக்கணும். பிளட் ரொட்டேஷன் யாரு? சர்க்குலேஷன் யாரு? ஹார்ட் ப்ராப்ளம் யாரு? இதய துடிப்பு, பேக் போன் எல்லாமே வந்துட்டு பவழம் தான். ஸோ பவழம் நீங்க நினைக்கிறா போல கிடையாது. அது போல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்களுக்கு தான் கலத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய். அப்போ உங்க கணவர் உங்க சொல்ற பேச்சு கேட்கணுமா? நீங்க கணவர் உங்களால முன்னேற்றம் அடையணுமா? கணவர் மூலியமா உங்களுக்கு பெண்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுமா? நீங்க கேட்டீங்க ஏற்கனவே, லாக் பண்ணுங்க கணவரை. ரொம்ப சிம்பிள். உங்க கழுத்துல, உங்க மாங்கல்யத்துல வந்துட்டு ஒரு பவழம் போடுங்க, நல்ல பவழமா போடுங்க மாங்கல்யத்துல. நீங்க கேட்கலாம், ஏன் சார் எங்க ஏன்னா ஒரு சில ஃபேமிலியில அந்த மாங்கல்யத்துல போடுற பழக்கம் இருக்காது. ஆனா 75% மாங்கல்யத்துல போடுவாங்க. உங்களால அந்த மாங்கல்யத்துல போட முடியலன்னா கண்டிப்பாக பெண்கள் கையில ஒரு பவழம் போடுங்க. போட்டா கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு மேன்மையான வாழ்க்கை ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும் உங்களால. அதே போல உங்களோட பேச்சை வந்துட்டு கண்டிப்பாக பவழம் போட்டீங்கன்னா கேட்பாரு. இதுல வந்துட்டு மாற்றமே கிடையாது. ஸோ எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த பவழம் ப்ளே பண்ணுது பாருங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் வீடு வாங்கறதுக்கு தான் செவ்வாய், வீடு வந்துட்டு குடுத்தனம் போறதுக்கு, மனை வாங்கறதுக்கு கிடையாது. மனிதனோட பேக் போன் ஆர்ட் எல்லாத்துக்கும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா கூட செவ்வாயை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் உடம்புல வந்துட்டு ஒரு பிளேடு சொல்லுவோம், ஆப்ரேஷன் பண்ண கத்தி சொல்றோம். உங்க உடம்புல ஒரு கத்தி படணும்னா கூட அதுக்கு யாரு காரணகர்த்தானா? செவ்வாய் தான் காரணகர்த்தா. நீங்க சோம்பேறித்தனமா ஆக்டிவேட் இல்லாம இருக்கீங்களா? அதுக்கு காரணகர்த்தா செவ்வாய் தான். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா செவ்வாய் தான். ஸோ பேக் போனே யாருன்னா பவழம் தான். இந்த பவழத்தை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. பவழத்தை நீங்க பெண்கள் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ உங்களுடைய கணவரோட வாழ்க்கை வந்துட்டு மேம்படும். இது வந்துட்டு நான் உங்க சேனல் மூலியமா சொல்லிக்கிறேன்.